பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்குது? முதல் மர்மம் எப்படி ஆரம்பிச்சது? இது போன்ற தகவல்களை பார்ட் 1ல பார்த்தோம். இப்போது மற்ற தகவல்களை பார்க்கலாம் வாங்க. மக்கள் நம்புற தியரிகள். முதலாவது ஏலியன் தியரி. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஏலியன் ஆக்டிவிட்டி இருக்கு, அதனால தான் எலக்ட்ரானிக் சிக்னல் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது டைம் போர்ட்டல். அங்க டைம் ரேப் அல்லது போர்ட்டல் மாதிரி ஏதோ இருக்கு, அதுக்குள்ள போனவங்க வேற டைமென்ஷனுக்கே போயிடுறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. மூணாவது அட்லாண்டிஸ் சிட்டி. கடலுக்கு அடியில் மூழ்கி போன பழமையான நகரம் அட்லாண்டிஸ், அதோட சக்தி தான் இதுக்கு காரணம்னு கூட சிலர் சொல்றாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? இதுதான் ட்விஸ்ட். பல விஞ்ஞானிகள் சொல்றபடி பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்யம் இல்ல. காரணம், அந்த பகுதியில் திடீர் புயல் அதிகம் வரும், கடலோட்டம் ரொம்ப வேகமா இருக்கும், வெதர் சில நிமிடங்கள்ல மாறிடும், ஹியூமன் எரர் கூட அதிகம். மேலும் உலகத்திலேயே மிகவும் பிஸியா இருக்கும் கடல் மற்றும் விமான பாதைகள்ல இதுவும் ஒன்று. அதனால விபத்துக்கள் நடந்தா அது பெரிய மிஸ்ட்ரி மாதிரி பேசப்படும். சில இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல கூட பெர்முடா ட்ரையாங்கிள்ல சாதாரணத்தை விட அதிக விபத்துக்கள் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. சயின்ஸும் சயின்டிஸ்டும் சொல்றத வச்சு மிஸ்ட்ரி தீத்தாச்சா? இல்ல. ஏன்னா இன்றைக்கும் சில சம்பவங்களுக்கு முழு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல. அதனால தான் பெர்முடா ட்ரையாங்கிள் இன்னும் உலகத்தில் மிகவும் ஃபேமஸான மிஸ்ட்ரியாக இருக்குது. கடலுக்கு அடியில் உண்மையிலேயே ஏதாவது ரகசியம் மறைந்திருக்கா? அல்லது மனிதர்களோட பயம்தான் இந்த கதைகளை உருவாக்குச்சா? பெர்முடா ட்ரையாங்கிளோட உண்மை இன்னும் முழுசாக யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த மிஸ்ட்ரி இன்னும் உலகத்தை கவர்ந்துக்கிட்டே இருக்கு. சரி, நீங்கள் பெர்முடா ட்ரையாங்கிளில் பயணம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா இல்லை பயப்படுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.